எங்கிருந்தாலும் மரணம் வந்தே தீரும். அதை உறுதிமிக்க கோட்டைக்குள்ளுள் நீங்கள் இருந்தாலும் சரி, மரணம் வந்தே தீரும் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்திலே சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தின் சுவையை சுவைக்க வேண்டி இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்ல வேண்டியதும் இருக்கிறது என்று சொல்கிறான். மதிப்புக்குரியவர்களே, மரணம் எம்மை வந்து யாராக இருந்தாலும் எந்த பட்சியாக இருந்தாலும் அனைத்துக்குமே, உயிருள்ள அனைத்துமே மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் நியதி. இந்த நியதியின் அடிப்படையிலே தான் மதிப்புக்குரிய ஹாலிதின் சார் அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். அன்னாருடைய ஆத்ம சாந்திக்காக நாம் இன்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருக்கு மறு உலகிலும் அவருடைய கபரிலும் அவருடைய இருப்பிடத்திலும் கபரிலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய அருட்கொடைகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். மதிப்புக்குரியவர்களே, நமக்காக மட்டும் நாம் வாழும் பொழுது, நமக்காக மட்டும் நாம் வாழும் பொழுது வாழ்க்கை எளிதாகவும் குறுகியதாகவும் தோன்றுகிறது. நம் வாழ்வு தொடங்கிய புள்ளியிலிருந்து நம் ஆயுள் புள்ளி முடியும் வரை முடியும் புள்ளியோடு அதை வரையறுக்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் பிறருக்காக ஒரு சிந்தனைக்காக நாம் வாழும் பொழுது அந்த வாழ்வு ஆழமும் நீளமும் கொண்டதாக மாறுகிறது. மனித இன தோற்றத்திலிருந்து ஆரம்பித்து இப்பூமியை விட்டு நாம் விடைபெறுகின்ற பிறகும் கூட அந்த வாழ்க்கை நீளமாகிறது. அதே போன்றுதான் ஹாலிதின் சார் அவர்கள் உலகுக்கு வாழ்ந்தார்கள், மற்ற மனிதர்களுக்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இஸ்லாமியனாக இருக்கின்றபடியினால் அவர்கள் மறுமைக்காக வேண்டியும் வாழ்ந்தார்கள். அவர்கள் பின்னேரமாகி அவர்களுடைய வேலை தளத்திலே இருந்து வந்து சென்று அவர்களுடைய ரூமிலே இருப்பிடத்துக்கு சென்று குளித்துவிட்டு வந்து பள்ளியிலே உட்கார்ந்து விடுவார்கள். அவர் நானும் ஒன்றாக அளவலாவி நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். அடுத்ததாக அவர்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதோ உலக விடயங்களும் வரும், மறுமைக்கான எங்களது மார்க்க விடயங்களும் வரும். மார்க்க விடயங்களில் அவர்களுக்கு உரிய தீர்ப்பை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். நான் உலக விடயங்கள் அரசியலாக இருந்தாலும் சரிதான், சமூக வாழ்விலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், நான் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வேன். அது மட்டுமின்றி நாங்கள் எங்களுக்கு இருவருக்கும் தெரியாவிட்டால் ஊடகவியலாளர் சிஹான் அவர்களை அவர்கள் அழைப்பார்கள். எப்படி தெரியுமா? அன்பாக அழைப்பார்கள். அவர்கள், டேய் எங்கடா நிற்கிறாய் நீ, வாடா பிளேண்டி குடிப்பதற்கு, நான் பள்ளியில் ஹசரத்துடன் இருக்கிறேன் என்று கூறுவார்கள். அவர்கள் உடனே வந்து விடுவார். ஆகவே நாங்கள் 3 பேரும் சென்று பிளேண்டி குடிப்போம். அந்த கடையிலையும் அவர்கள் மிகவும் நாசுக்காகத்தான் பேசுவார்கள். டேய் பிளேண்டியை கொண்டு வாங்கடாப்பா என்றுதான் அவர்கள் பேசுவார்கள். இன்றைக்கும் அந்த துணி, அந்த சத்தம் என்னுடைய காதிலே ரிங்காரம் விட்ட வண்ணம் இருக்கிறது. நான் நினைக்கின்ற பொழுது அது உள்ளம் மிகவும் வருத்தப்படுகிறது, வேதனை அடைகிறது. ஆகவே நான் ஒரு வகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பொறுமையை அல்லாஹ் சோதிப்பான். பொறுமையாளர்கள் மீது பொறுமையாளர்களுடையதனே தான் அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். பொறுமையாளர்களுடனே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. ஆகவே நான் அந்த விடயத்திலே நான் பொறுமை அடைந்து அந்த அல்லாஹ்வுக்கு நான் அன்பு செலுத்துவேன் சகோதரர்களே. ஆகவே அவர்கள் மிகவும் தூர நோக்கோடு தெளிவான சிந்தனை, வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்டு அனுசரித்து போகும் பண்பு, அர்ப்பணம், தியாகம், எளிமை, அபார துணிவு, சமூக சிந்தனை, பரந்த மனப்பான்மை முதலான உயரிய பண்புகளை அவர்கள் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் தான் ஹாலிதின் சார் அவர்கள். நான் அவர்களை பொறுத்த வரையிலே அட்டை படத்தை மட்டும்தான் நான் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது நான் நினைக்கிறேன், அவருடைய அட்டை படத்தை மட்டும்தான் நான் பார்த்திருக்கிறேன். அந்த புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்று நான் பார்க்கவில்லையே. உங்களை எல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அட்டை படத்தை மட்டும் நாம் பார்த்திருக்கிறோம், உள்ளுணர்ந்து அவர்களை பார்க்கவில்லையே என்று நான் மிகவும் மனக்கவலை அடைகிறேன். அவர்கள் ஒரு சிந்தனையாளராக, ஒரு தூர நோக்குடையவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அவர்களுடைய ஊரை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய ஊரிலே அவர்கள் மிகவும் அவர்களுடைய சமூகத்துக்கு வேண்டியவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
பள்ளியாக இருந்தாலும் சரிதான், சமூக வேலைகளாக இருந்தாலும் சரிதான், மிகவும் ஈடுபாட்டுடனே அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே பள்ளியிலே ஒரு இடத்தை கட்டுவதற்காக அவர்கள் தன்னுடைய சொந்தமாக அதை கட்டி கொடுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் நான். ஆகவே அவர்கள் மிகவும் ஒரு உன்னதமான மனிதராக இருக்கிறார் என்று நான் தெரிந்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நானும் வெளியூரை சேர்ந்தவன், அவரும் வெளியூரை சேர்ந்தவர். நாங்கள் இருவரும் ஒன்றாக பழக்கப்பட்டதே பள்ளியிலே தான். அவர்கள் அடிக்கடி பள்ளிக்கு வந்து செல்கின்ற பொழுது நான் கேட்பேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சார், நீங்க எங்கே, எந்த ஊரு என்று நான் அப்பொழுது கேட்டேன். கிட்டத்தட்ட 1 வருடம் 1.5 வருடங்களுக்கு முன்பதாக நான் கேட்டு அவர்களை தெரிந்து கொண்ட பிறகு மிகவும் நாங்கள் அந்நியோன்யமாக பழங்கினோம். அவர்கள் என்னுடன் நட்பாகவும் கதைப்பார்கள், கௌரவமாகவும் கதைப்பார்கள். அதே போன்று நான் அவர்களை தந்தையினிடத்திலே வைத்து பார்த்தேன், எனது சகோதரனாக பார்த்தேன், எனது நண்பனாக பார்த்தேன், ஒரு பொதுமகனாகவும் பார்த்திருக்கிறேன். ஆகவே அனைத்திலும் அவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு நான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்திலே மிகவும் வேண்டுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையாக, ஃபிர்தௌஸுல் ஆலாவாக அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்கிறேன். அன்பான சகோதரர்களே, அவருக்கும் நமக்கும் ரஹ்மானின் மன்னிப்பு மானியமாய் கிடைக்கட்டும். சந்திப்போம் சுவனத்தில் சொந்தங்களாக என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.